வணக்கம் இடமலம் நேயர்களே. அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கணும். அதாவது நம்ம எல்லாருமே அபைடட் பை த லா அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆனால் அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களை அடக்குமுறை செஞ்சால் அதற்கு எதாவது குரலும் கொடுக்கணும். அதற்கான தைரியம் எல்லாருக்கும் இறக்கணும். அந்த குரல் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாம் மீறி போயிடக்கூடாது. ஸோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்கு நடுவுலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டான ஒரு மீட்டரில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் கிஷோர் கே சாமுவேல் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆனிவர்சரி. திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு 3வது ஆண்டு ஆயிடுச்சு. ஸோ திமுக அரசுடைய 3 ஆண்டுகளில் எப்படி இருக்குது அவங்களோட அரசாட்சி, அதோட ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கிஷோர் கே சாமியவர்கிட்ட என்னங்க அவர்கிட்ட கேட்டு எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தால் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறீங்களா? வணக்கம். வணக்கம். ஸோ ஜென்யூனாக சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக திமுக ஆட்சி நல்லா போகல அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியனாக இருக்கும்னு தெரியும். பட் எதெல்லாம் அட்லீஸ்ட் சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால தான். எதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத விட நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்னர் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகள் ஏன் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அப்படின்ற ஒரு நபர் இல்லாமல் ஸ்டாலின் அப்படின்ற ஒருவர் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் நிறைய செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. முக்கியமாக குறிப்பாக சொல்லணுன்னாக்கா பெண்கள் மத்தியில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஏன் நான் பெண்கள்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, நீங்கள் பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 70% ஆண்கள் அரசியல் சார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனைகள் இப்போ அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிடுறாங்க, இந்த அரசியல் கட்சியை சார்ந்து தான் நான் இருப்பேன், இந்த அரசியல் கட்சியை சார்ந்து தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. 30% பேர் அரசியல் சார்பு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 70% பேர் அரசியல் சார்பு இல்லாமல் இருக்காங்க, 30% பேர் அரசியல் சார்போடு இருக்காங்க. அப்படின்போது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அப்போ இந்த பெண்கள் என்னென்னா நிறைய எதிர்பார்ப்போடு இந்த அரசாங்கத்திற்கு வழிவகுத்தாங்கன்னு சொல்லலாம். போய் ஓட்டு போட்டாங்க. கருணாநிதியுடைய மகன் நமக்கு ஏதாவது செய்வார் இப்படின்லாம் எதிர்பார்ப்போடு போய் ஓட்டு போட்டாங்க. அவங்களுக்கு என்ன மிஞ்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது. அவர்களுக்கு அந்த ஏமாற்றம் மிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்காக சரி கட்ட வேண்டும்னு யாரோ போய் யோசனை கொடுத்துருக்கான். நீ வேறு எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் பரவாயில்ல, இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்கல, இதை மட்டும் நீ நிறைவேற்றினா போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிங்க் கலரில் பெயிண்ட் அடித்து பஸ்ஸை ஓட்டுறாங்கல்ல, இலவச பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு, இதை மட்டும் நடத்து. இது ரெண்டும் நடத்திட்டேன்னாக்கா உனக்கு பெண்களுடைய வாக்குகள் வந்துடும் அப்படின்றது தான் இவர்களுடைய திங்கிங்காக இருக்குது. அப்போ முழுக்க முழுக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு அவர் பதவியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருக்கும் அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அவருக்கு வாக்களித்தவர்களுக்கும் இருந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்குது பாருங்கள், அது எல்லாமே தவிடுபடியே ஆயிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் முதல் வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க இவர் சைக்கிள் ஓட்டுறது, இதை வீடியோ பிடிக்கிறது, அப்புறம் இவர் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு விளம்பரத்தில் ஓடிச்சு. 2ஆம் ஆண்டு பார்த்திங்கனாக்க அது வேறு ஒரு மாதிரியான விளம்பரத்தில் ஓடிச்சு. 3ஆம் ஆண்டு இந்த விளம்பரங்கள் கூட கிடையாது, இவர் விடுமுறைக்கு போகிறதுல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதானுங்க போயிருக்காரு. அதான் இப்போ தான் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கப்பூர் போனார், ஜப்பான் போனார், அதுக்கப்புறம் ஸ்பெயின் போனார், இந்த மாதிரி எல்லாம் பல இதுக்கு போயிட்டு தான் இருக்கார். ஸோ மொத்தத்தில் நீங்கள் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று நீங்கள் வாக்குறுதிகளை அளித்தீர்கள். அதாவது இவர்களுக்கு கைக்கு சிக்கிய விஷயங்கள், வாய்க்கு வந்தது எல்லாவற்றையும் வாக்குறுதிகளாக அளித்தார்கள். எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிடணுன்றது அவங்களுடைய எண்ண ஓட்டம். இதில் 10% நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களான்னா இல்லை, இதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் மீடியாவுடைய பவரை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு, காவல்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த அரசாங்கம் இதற்கு கிடைத்த அத்தனை வாய்ப்பையும் நழுவ விட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ வாய்ப்பு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அம்சங்கள்.
அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. எதையுமே செய்யலையே. திரும்ப திரும்ப நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் வந்து எல்லோரும் பாராட்டுகிற ஆட்சியை கொடுக்குறோம்ட்டு. மக்கள் சொல்கிறார்களா? நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்துருக்கீங்களா? சாமானியர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க இந்த ஆட்சி எத்தகையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆரம்பத்துலேயே எடுத்துக்கோங்க, நீட் ஏதாவது செஞ்சீங்களா? இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் 3ஆவதோ 4ஆவதோ எக்ஸாம்ஸ் நடக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியுது உங்களால்? எதுவும் கிடையாது. அடுத்து நீங்கள் அந்த நகைக்கடன் ரத்து, காதில் மூக்கில் கழுத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வை, இதையெல்லாம் நாங்கள் வந்து மீட்டு தருகிறோம், 40 நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், வந்த உடனே மீட்டு தருவோம்னு சொன்னீங்க. நடந்ததா? நடக்கலை. மாறாக கடந்த ஆட்சியில் தாலிக்கு தங்கம்னு திட்டம் கொடுத்துருந்தாங்க, அதை நீங்கள் வந்து ரத்து பண்ணிட்டீங்க. அம்மா குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துருந்தாங்க, அம்மா மினரல் வாட்டர் அப்படின்னு, அதை ரத்து பண்ணிட்டீங்க. அம்மா உப்பு என்று வழங்கப்பட்டது, அதை ரத்து பண்ணிட்டீங்க. அம்மா சிமெண்ட் என்று வழங்கப்பட்டது, அதை வந்து நீங்கள் வந்து பேர் மாற்றினீங்க. அதுக்கப்புறம் விலையையும் ஏற்றிட்டீங்க. அப்போது வழங்கப்பட்ட எல்லா சலுகைகளையும் நீங்கள் ஒரு பக்கம் வந்து நிறுத்தி விட்டீர்கள். உங்களால் முடியல. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் இந்த ஆட்சி வருவதற்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர், இன்னும் சொல்லணுன்னாக்கா ஜனவரி 2021, ஒரு ஆங்கில ஊடகத்தில் நானும் அவரும் கலந்துக்கிறோம் விவாதத்தில். அதில் அவர் சொல்கிறார், தமிழகத்தின் நிதிநிலை என்பது மிக மோசமாக இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டிலெல்லாம் நாங்கள் அதை மாற்றி விடுவோம் அப்படின்ட்டு. இது பதிவில் இருக்குது. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகின்றன. 4ஆம் ஆண்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். இந்த 3 ஆண்டில் நீங்கள் பெற்ற கடன் தான் அதிகம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இதை சொன்ன பிடிஆர் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டு பின்னர் இலாக்கா மாற்றப்பட்டுள்ளார். அப்போது எந்த இடத்துல தான் நீங்கள் சாதனையை பண்ணியிருக்கீங்க? திரும்ப திரும்ப என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன், என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன்னா உன் சக்தி அவ்வளோ கம்மியாக இருந்தால் அது ஏன் பிரச்சனையா? உன் சக்திக்கு மீறி நீ உழைச்சா என்ன, உன் சக்தியோட குறைவாக நீ உழைச்சா எங்களுக்கு என்ன? எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு என்ன நன்மை இதில் வந்திருக்கு? உனக்கு சக்தி இருந்தா என்ன, இல்லைன்னா எங்களுக்கு என்ன? இதுதான் சாமானியனோட கேள்வி. அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா என்றால் இவர்களிடம் கிடையாது. சரியா? அப்போ நம்முடைய இது என்னென்னா, நீ 3 ஆண்டுகள் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சராக நீங்கள் வாக்குறுதி கொடுத்த எதையும் நிறைவேற்ற முடியாத நிலையில், ஒரே ஒரு விஷயம், உங்கள் தேர்தல் அரசியலுக்காக இந்த 1000 ரூபாயை கொடுங்கள்னு சொல்லி அது பாதி பேர் கொடுக்கறது, மீதி பாதி பேர் கொடுக்காம இப்படி பித்தலாட்டம் செய்து இதை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கீங்க. அதுவும் எதுக்காக? இந்த பெண்கள் வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் கேட்குறது என்னென்னா, இந்த பெண்களிடமே கேட்குறோம். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, என்ன இது மாதிரி அத்தனை அடிப்படை விஷயங்களும் உயர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் உயர்த்தி விட்டு 1000 ரூபாயை கொடுத்து உங்கள் வாயை அடைக்கலாம் என்று நினைக்கக்கூடிய இந்த கேவலமான அரசை நீங்கள் அனுமதிக்கப் போகிறீர்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது பாருங்கள். இதற்கு நேரடி பதிலை அந்த இல்லத்தரசிகள் கொடுக்கட்டும். இவர்கள் வாக்கு சேகரிக்க வரும்பொழுது அவர்கள் கொடுப்பார்கள். அதுதான் இந்த ரிப்போர்ட் கார்டு, இவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ அவர் தேர்தலுக்கு முன்னர் தொகுதியாக போயிட்டு ஒரு பொட்டியை வச்சுக்கிட்டு, நீங்கள் குறையெல்லாம் கொடுங்க, இந்த குறையெல்லாம் நாங்கள் வந்து அதுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு பூட்டுறார். என்னத்துக்கு பூட்டினாருன்னு எனக்கு புரியல. இதையெல்லாம் நாங்கள் பூட்டி வைத்திருப்போம், நான் முதலமைச்சராக வந்தது பின்னர் இதை திறந்து வைப்போம், திறந்துட்டு நாங்கள் இந்த குறைகள்லாம் தீர்ப்போன்ட்டு. இந்த பொட்டிகள்லேருந்து எத்தனை குறைகளை நீங்கள் தீர்த்தீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை, ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, பட் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற. ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சரியில்லையே. நீ பதவி ஏற்றுக்கும் பொழுது உன் வீட்டம்மா அழுதுச்சு. அது என்ன நினப்பில் அழுதுச்சோ, முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற கதையா அது அழுத ஆரம்பத்திலிருந்து உன் அரசாங்கமே ஒரு அழுமூஞ்சி அரசாங்கம் தான். நன்மை எங்கே வந்திருக்கு மக்களுக்கு?
இல்லை இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத மாதிரி நம்ம சொல்லணும் நான் அப்படின்னா இப்போ பண்ணது எல்லாமே இல்லை கன்ஸ்ட்ரக்டிவ் இல்லை கிரிட்டிசிசம். அது இப்போ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. நகை கடன் ரத்து என்னாச்சு? விவசாயிகளுக்கான கடன் ரத்து என்னாச்சு? மாணவர்களுக்கான கல்வி கடன் ரத்து என்னாச்சு? இதை எதையாவது நீங்கள் செஞ்சீங்களா? உங்களை நம்பி மாணவர்கள்லாம் வாக்கு செலுத்தினாங்க. மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து நீங்கள் சொன்னீங்க, செய்ய முடிஞ்சுதா? ஏங்க பொய் சொல்கிறீங்க? அப்பட்டமாக பொய்களையும் பித்தலாட்டங்களையும் முன்வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீர்கள். வந்ததற்கு பின்னர் இதை செய்வதற்கான வாய்ப்பு அத்தனையும் உங்களுக்கு அமைந்தது. இதை எதையுமே செய்ய முடியவில்லை. மாறாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்றால், டாஸ்மாகை நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று பொய் பித்தலாட்டம் சொல்லி பார்களை உயர்த்தியிருக்கிறீர்கள். பார்கள் எண்ணிக்கையை அந்த நிறைய ஒரு 500 கடை எதுவும் மூடிட்டு பார் அதிகமாக்கியிருக்கீங்க. சரி, அடுத்தது என்ன பண்ணியிருக்கீங்க? 10 ரூபாய் அன்அஃபிஷியலாக வாங்குறது. இதை நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இதுதான், இப்படித்தான் இயல்பாக ஒரு கடைக்கு ஒரு ஒயின் ஷாப்புக்கு போனால் 10 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும், கூடுதலாக கொடுக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்றதை நீங்கள் இதுதான் வழிமுறை என்றே மாற்றிவிட்டீர்கள். 2021 என்ன விலை இருக்குது, இன்றைக்கி என்ன விலை இருக்குன்றதை பாருங்கள். வெளியிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் முதலீடுகளை கொண்டு வந்தோம்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு போனீர்களே, என்ன வெளிநாடுகளுக்கு போய் என்ன முதலீட்டை கொண்டு வந்தீர்கள்? எதுவும் கிடையாது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இப்போது நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ஸ்டாட்ஸ்லாம் சொல்கிறீங்க, இந்த இதெல்லாம் வந்து செய்யலான்னு அடிக்க வச்சுட்டீங்க. பட் நான் என்ன கேட்க வந்தேன் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, எதை சரி பண்ணியிருக்கணும், எது சரியில்லை? மேபி இவருடைய உடல்நிலை சரியில்லை, இல்லை இவரோட கமாண்டு மற்றவங்க மேலே வச்சிருக்கிற அந்த பிடி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஆட்சியை அவரால் சரியாக நடத்த முடியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வேற என்ன காரணம்? முதலமைச்சருடைய உடல்நிலை என்பது அவருடைய பர்சனல் ப்ராப்ளம். சரி, நான் அதுக்குள்ளே போக சரி, சரியா? ஐம் நாட் பாதர் அபௌட் இட். என்னுடைய கேள்வி, அரசாங்கம் இயங்க வேண்டும். அரசாங்கம் இயங்க வேண்டும் என்றால் முதலமைச்சர் என்பவர் அதற்கு ஒரு ரோல் மாடலாக இதை வழி நடத்துபவராக இருக்கணும். இல்லை, இந்த முதலமைச்சர் இருக்காரா? அவரால் வந்து எல்லாரையும் கட்டுப்படுத்த முடியல, அதனால தான். ஆமாம், நீங்கள் உங்களுடைய பவர் சென்டர்ஸ் எதையுமே உங்களால் கட்டுப்படுத்த முடியலையே. கவுன்சிலர் புருஷன் நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்க. நான் வாங்க கட்சியோடைய கவுன்சிலர் புருஷனே நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்க. நான் அப்புறம் நீ என்ன ஆட்சி அதிகாரத்தில் கோல வச்ச போகிற? ஒன்றும் கிடையாது. நீயா பெருமைப்பட்டுக்க வேண்டியதான். உனக்கு சுற்றி 4 பேர் வந்து சொல்லுவாங்க, மாதம் மாறி பொழிகிறது மன்னா, மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மன்னா அப்படின்னு சொன்னால் நீ அதை கேட்டுட்டு போகிற. அவ்வளோ. நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் சாமானியர்களிடம் சென்று கேள்வி கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆட்சி அதனுடைய அலங்கோலம் என்னன்னு உங்களுக்கு புரியும். இப்போ குறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எனக்கு என்னென்னலாம் மக்கள் எல்லா ஆட்சியிலும் குறை இருக்கும். இல்லை, அதான் சொல்கிறேன், குறைகள் இருந்துச்சு, இதுலேயும் குறைகள் இருக்குது. ஆனால் எதில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த ஆட்சியில் தான் குறைகள் அதிகமாக இருக்குது. நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறார்கள். இந்த ஆட்சியில் தான் குறைகள் அதிகமாக இருக்குது. கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அத்தனையும், கடந்த ஆட்சியில் கொண்டு வந்த அத்தனை நலத்திட்டங்களையும் நீங்கள் வந்து நிறுத்திவிட்டீர்கள். அம்மா உணவும் இன்னைக்கு எங்கே செயல்படுது? ஒழுங்கா பட்டுட்டு தாங்க இருக்கு. எங்கே போய் பாருங்க. கூட ஒரு ஃபேமஸ் யூடியூபர் போயிட்டு அங்கே சாப்பிட்டு சாம்பார் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுங்க. ஏங்க, நீ எத்தனை நீங்கள் ஒரு கடந்த ஆட்சியில் இருந்த அம்மா உணவங்களுடைய குவாலிட்டி, இன்றைக்கி இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துடைய குவாலிட்டி போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். இல்லை, நான் சொல்லலை, சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சொல்கிறார். அம்மா உணவகத்தெல்லாம் ஒதுக்கீடு செய்வதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஆனால் கட்சி சார்பு இல்லாமல் நான் சொல்கிறேன், அம்மா உணவகம் வந்து அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அது ஒருவேளை கலைஞர் உணவகமாக வந்திருந்தா அதை வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்து அதை தூக்கி இல்லை, அது ஆப்போசிட்டாக நடந்தாலும் அதை தொட்டால் வந்து யாராக இருந்தாலும் அதுக்கான பெரிய விளைவுகள் வந்து. அதுதான் நான் சொல்கிறேங்க, நீ அம்மா உணவும் வைக்க வேண்டாம். உன் கன்றாவி கருணாநிதி பேரே வச்சு தொலை, சரியா? இல்லை உன் பேரையும் வச்சு தொலை, சரியா? இல்லை உன் உதவாக்கிற பையன் பேரை வச்சு தொலை, இல்லை உன் பேரப்பிள்ளை பேரை அந்த 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 கேடுகட்ட பேரை வச்சு தொலை, இல்லை ஏதோ ஒரு கேடுகட்ட நிதி பேரை வச்சு தொலை, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம், அதை நீங்கள் கிடப்பிலையும் போடாமல், நான் கிடப்பில் போட்டுட்டோன்னு தெரிஞ்சால் அது ஒரு அரசியல் ஆகும்ன்றதுனால இருக்கிற மாதிரி காண்பித்து அதை செயலற்ற ஒரு நிலைக்கு கொண்டு போகிறீங்க, துருப்பிடிக்க வைக்கிறாங்கன்ற. அதை ஏன் நீங்கள் பண்ணுறீங்க? சரி, இப்போ இதுக்கே நீயே சம்பாதிச்சு, நான் என்ன சொல்கிறேன், உன் கேடுகட்ட கோல்மால்புர குடும்பத்துடைய பேரை வச்சு தொலையேன், யார் வேண்டான்னது. ஆனால் செயல்படுத்து. திட்டம் கொண்டு வந்தது மக்களுக்காக தானே, பயனாளிகள் மக்கள் தானே. அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா உன்னால் முடியாது. இங்கே நிதி ஆதாரமே பெரிய பிரச்சனைங்க. இங்கே சம்பளம் கொடுப்பதற்கே, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கே இவர்கள் திணறுகிறார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற கூத்துக்கள்லாம் பாருங்கள். இதே ஜாக்டோ ஜியோ தெருவுக்கு வரலன்னா என்ன கேள்வி கேளுங்கள், வரப்போகுதுங்க கண்டிப்பாக. தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடக்க போகிற கூத்துக்களை பாருங்கள். சரி, நான் ஒரு விஷயம், இவரிடம் நிதி ஆதாரமே கிடையாது, பணமே இல்லை.
இந்த கஜானா திவாலாகி கொண்டிருக்கின்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ இது உண்மையாக இருந்தாலும் இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. அவங்க ஏதாவது பண்ணி சரி. நீங்கள் 2 வருஷம்லாம் இல்லை, நீ இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து 2 மாதங்களில் பாருங்கள், இந்த அரசாங்கம் அரசு ஊழியர்கள் நடுத்தெருவுக்கு வருகிறார்களா இல்லையான்னு பாருங்கள். சரி, இப்போ நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து நம்ம அனுபவிச்சிருந்தோம் அப்படின்னா அதை பட்ட அவலங்கள்லாம் இன்றைக்கி திருப்பி அதை நடக்க போகுதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டாலே ஒரு பயத்தை திக்குன்னு ஏற்படுத்தும். மின்வெட்டு, அதாவது திமுகவோட ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மின்வெட்டு இருந்துச்சு. அதிமுகவோட ஆட்சியில் அதை தொடர்ந்து வந்துச்சு, பட் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரியா, நம்ம வந்து ஜென்யூனாக பேசலாம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மின்வெட்டு அப்படிங்கிறது குறிப்பாக பரவலாக தமிழகத்தில் அந்த மாதிரி இருந்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். டெய்லி இந்த டைமில் 6 மணி நேரம், சில நேரங்களில் 8 மணி நேரம், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக 2 மணி நேரம், 1 மணி நேரமாக குறைஞ்சது. இப்போது என்ன சொல்கிறாங்க, பரவலாக பேசிக்கிறாங்க அப்படின்னா வெகு சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் மின்வெட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் பயமாக இருக்குது. இல்லை, மும்முனை மின்சார வசதி அப்படின்றது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது கடந்த ஆட்சியில். இன்றைக்கு அது இல்லவே போயிடுச்சு. எப்போ மின்சாரம் வரும்னே விவசாயிகளுக்கு தெரியலையே. நீங்கள் ஒவ்வொரு முறை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அவர்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் மின் மிகை மாநிலமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை விட்டுட்டு போகும். இவங்க வந்து மின் பற்றாக்குறை மாநிலமாக ஏற்படுத்திட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தையே திவாலாக்கிட்டு போவாங்க. 2001, 2006 காலத்துலையும் நடந்தது. ஏன்னா 91, 96 காலத்துக்கு அப்புறம் மின் மிகையாக விட்டு போகிறாங்க. 96, 2001 காலத்தில் இது வந்து மின்சார பிரச்சனை அப்படின்ட்டு. சரி, 2001, 2006 காலத்தில் முடிஞ்சிட்டு அதிமுக ஆட்சியை விட்டு விலகும் பொழுது மின்மிகை மாநிலமாக வெளி மாநிலங்களுக்கு கூட நாம் வந்து விற்பனை செய்கிறோம்ன்ற அளவுக்கு இது பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் திரும்பி மின்சார பிரச்சனை 2006, 2011 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே சொல்கிறார் ரொம்ப தெளிவாக, இந்த ஆட்சி இழக்கப்படும் என்றால் அதற்கு காரணமே மின்வெட்டாக இருக்கும், முக்கிய காரணமாக ஒன்று மின்வெட்டாக இருக்கும்ட்டு. இதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன். 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டமன்றத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இதை மீண்டும் மின்மிகை மாநிலமாக ஆக்குவோம், அதுவரை என்னுடன் பொறுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2013, 14 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறுகிறது. அப்போ இதில் என்ன அதிமுக ஏதாவது மேஜிக் வேண்ட் வச்சுருக்காங்களா, மந்திரக்கோலை வைத்துக்கொண்டு? ஏன் திமுகக்கும் லைக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கும் இல்லை, இவங்களுக்கு நிர்வாக திறமை கிடையாது ஒன்று. ரெண்டாவது, இந்த நிலக்கரியில் என்னென்ன ஊழல் பார்க்கலாம் அப்படின்றது, இந்த மின்சார பகிர்மானத்தில் என்னென்ன ஊழல் பார்க்கலாம் அப்படின்றது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். தொலைநோக்கு பார்வையுடன் இவர்கள் என்றைக்குமே சிந்தித்தது கிடையாது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், ஒவ்வொரு முறை திமுக ஆட்சி வந்த பொழுதும் இந்த மின்சார பற்றாக்குறை என்பது இருந்திருக்கிறது. கருணாநிதி ஆட்சியில் மின் பற்றாக்குறை அப்படின்றதுக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக. நான் திருப்பி அதான் சொல்கிறேன். ஏதோ இப்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருன்ட்டுலாம் எடுத்துக்காதீங்க. எம்ஜிஆர் காலத்தில் இருந்திருக்கு, ஜெயலலிதா காலத்தில் இருந்திருக்கு, எடப்பாடி பழனிசாமி காலத்திலையும் இருக்கிறது. இவர்கள் எல்லோரும் எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கும் பொழுது இதே மின்சார பிரச்சனை தாண்டவம் ஆடி இருக்கிறது திமுக ஆட்சி காலத்தில். அப்போ திமுக ஆட்சி காலம் என்றாலே அது இருண்ட காலம். கலபிரர்னு சொல்லுவோம்ல, கலபிரர் வருகைன்னு அந்த மாதிரி கருணாநிதி வருகை என்றாலே அல்லது கருணாநிதி கும்பல் வருகை என்றாலே அது ஒரு இருண்ட காலம்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில். தினம் தினம் வந்து சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே டெய்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சிறைக்கு போயிட்டார் அப்படின்னா அவர் இன்றைக்கி எத்தனை மணி நேரம் தூங்கினார், என்ன கேசரி சாப்பிட்டாரு, அது மாதிரி அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசிகிட்டு இருந்தார். அதில் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கையை உடச்சிட்டாங்க, அவருக்கு வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக வந்து அடித்தாங்கன்னு இன்னும் சில பேர் சொல்கிறாரு. பட் வழக்கறிஞர் சொன்ன விஷயத்தை வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் போய் பார்த்ததுனால இது எனக்கு தெரிஞ்சது, இல்லைனா வழுக்கி விழுந்துட்டாருன்னு வழக்கம் போல் சொல்லியிருப்பாங்கன்றாங்க. ஸோ கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்னு ஒன்று நடக்க போகுதுன்னு எல்லாருமே வந்து கெஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வழக்கறிஞரே சொல்கிறதுனால நான் வந்து கேட்குறேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா லாக்அப் டெத்ஸும் வந்து நடந்திருக்கு. இது கூடயே சேர்த்து இதை பற்றி பேசினா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பெருசாக கவர் பண்ணல அப்படிங்கிறதும் ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்னென்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவாக தெரியாமல் பேசலை அப்படின்னாலும் இதெல்லாம் ஏன் யாருமே வெளியில் எடுத்து பேசலை அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. இந்த நேரத்தில் முழு அட்டென்ஷன், மீடியா அட்டென்ஷன் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உள்ளாகிறார் அப்படிங்கிறது உண்மைனா அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சரி, அவர் வந்து கோவை சிறைக்கு எடுத்து செல்லப்பட்டார். கோவை சிறையில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து மெயின் சிறை, இன்னொன்று சப்ஜெயில். ஏன்னா நான் சப்ஜெயிலில் இருந்திருக்கேன், 2 நாளும் 3 நாளும் இருந்தேன். ஓகே, கோவையில். கோவையில் இந்த சப்ஜெயில்ன்றது பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கக்கூடியது, ஓல்டு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதே தான் செல்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு 7-8 செல் இருக்கும். பட் அவங்களுக்கு வெளியில் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும், செல்லுக்குள்ளே டாய்லெட் கிடையாது.
அட்லீஸ்ட் நான் இருந்த செல் அது கிடையாது. ப்ளஸ் ஐ திங்க் அதில் ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். கிணறு கிடையாது, தொட்டி. தொட்டியில் தான் தண்ணி எடுத்து நம்ம குளிக்கணும். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபெசிலிட்டி அங்கே. ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் சென்னை புழலோட கம்பேர் பண்ணும்பொழுது கோவை சிறை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. சாட்டர்டே நைட்டு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சண்டே நைட்டும் தாக்குதல் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. ஏன்னா சண்டே வந்து விசிட்டர்ஸ் அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மண்டே இவர் போயிருக்கார். யார் நம்ம இந்த வக்கீல் போயிருக்கார். வக்கீல் எனக்கு தெரிந்தவர் தான், திரு கோபாலகிருஷ்ணன் அப்படின்றவர். இது உண்மையோ அதை பேசுவார். அவர் வந்து இட்டு கட்டி பேசுறது இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார். ஓகே, இவருக்காக எப்போவுமே ஆஜராகக்கூடிய ஒரு பர்சனல் இல்லை. அவர் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடியவர். அதன் மூலியமா இல்லை, பட் தனிப்பட்ட விதத்துலேயும் அவர் வந்து ஒரு 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 அக்கறை எடுத்து செஞ்சுருக்கலாம். பட் அவர் இட்டு கட்டி பேசக்கூடியவர் கிடையாது. என்ன இருக்கோ அது நியாயமாக பேசக்கூடியவர். இன்ஃபேக்ட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 5 மணி நேரம் வாதிட்டுருக்கார் அவர் வந்து அந்த ஜட்ஜுக்கு முன்னாடி 5 hours வாதம் செஞ்சுருக்கார். இது ரிமாண்டு வந்து எதிர்த்து. அதையும் கடந்து தான் வந்து இந்த காவல்துறையுடைய ரிமாண்ட் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு சங்கர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இப்போது உள்ளபடியே அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து அவரை வந்து தாக்கி இருக்கிறார்கள். அந்த கை மணிக்கட்டுனா இந்த போர்ஷனில் அவர் வந்து உடஞ்சிருக்கு, சீரியஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. இது சவுத்தில் போய் குத்தினாலும் நடக்கும். அதை தான் நானும் கேட்க. இப்போ சமீபத்தில் நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில, இந்த பிக்சர் இருந்தால் போட்டு பாருங்கள். விஜய் வந்தார். ஏங்க என்கிட்ட ஆஃப் த ரெக்கார்ட் சொன்னீங்க, இப்படி வந்து சொல்லலாமா? இப்போ விஜய் வந்தார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஏதோ ஒன்றுக்கு அந்த மாலை போட்டாங்க மாலையில். அப்போ அந்த மாலையை ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கை மணிக்கட்டு ஃபுல்லாக அடிபட்டு இருந்தது. அது அவர் வீட்டில் தகராறுனால சவுத்தில் குத்தினாரா, இல்லை அவர் ஷூட்டிங்கில் ஏதாவது அவருக்கு அடிபட்டு தான் நமக்கு தெரியாது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த கை மணிக்கட்டுன்றது மட்டும் சஸ்பிஷியஸாக பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவன் ஏன் இங்கே உடைக்கணும்? இல்லை, நான் இங்கே அடித்து உடைக்க வேண்டியதானே, இல்லை இங்கே அடித்து உடைக்க வேண்டியதானே? இல்லை கிஷோர் பிரதர், எனக்கும் அந்த சந்தேகம் ஏன் வந்துச்சுன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிறைத்துறையோட ஏடிஜிபி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் அடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் என்ன யோசித்தேன், ஒருவேளை வேறு மாதிரி அந்த சைட்லாம் திங்க் பண்ணி பார்த்தா கை எப்படி உடஞ்சிருக்கும், தானே கூட உடச்சிட்டு கூட வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ க்ரூவலாக அவர் அப்படி தான் உடச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் சிறையில் சில கடுமையான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, கொடுக்குறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா இங்கே வரவெல்லாம் ஹார்ட்கோர் கிரிமினல் எடுத்து எல்லா தரப்பு ஆளுங்களும் வருவாங்க. நீ 1800 பேரை வச்சு மேய்க்கணும் வரும். சரிங்க. இந்த 1800 பேரில் ஒவ்வொருத்தனும் ஒரு மாதிரி இருப்பான். இவன் இல்லை, சில பேருக்கு விட்ரால் சின்ட்ரோம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் 2வது முறை சிறைக்கு போனேன் இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மேல் ஃப்ளோரு நைட்டு முழுக்க ஐயோ வா ஊன்னு ஒரே சத்தம் நைட்டு முழுக்க. என்னடா இது இவ்வளோ சத்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் காவலர், ஏன்னா ஒரு காவலர் தான், அந்த ஹோல் பிளாக்குக்கு ஒரு காவலர் தான் இருப்பார். ஷிஃப்ட் சிஸ்டமில் அவங்க வருவாங்க. அப்போ அவர் உடனே மேலே போகிறாரு பார்க்குறாங்க, ஒரே சத்தம் தாங்க முடியல. அடுத்த நாள் காலையில் நான் விசாரிக்கிறேன், தூங்கவே விடாமல் இப்படி பாடாப்படுத்தினா யாரா அது, என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஓவராக குடிச்சு ஏதோ ஒரு பாரில் தகராறு பண்ணியிருக்கான். வெளியில் வந்து காவல்துறையினிட்டு தகராறு பண்ணியிருக்கான் போல இருக்குது. அவனை தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணி கொண்டு வந்து புழலில் வச்சுட்டாங்க. அவன் அந்த குடியுடைய போதை இறங்கி அவனுக்கு ஓரளவுக்கு என்னன்னு தெரிஞ்சோடனே நம்ம எங்கே இருக்கோன்றதே அவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்க அவன் நம்ம ஜெயிலில் இருக்கோம் அப்படின்ட்டு. அது ஷாக் ஆகிருக்கு அவனுக்கு. உடனே அவன் கலட்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அங்கே இருக்கவங்க திட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஓவராக கத்திருக்கான். ஏன்னா விட்ரால் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இது யூ ட்ரங்க் டூ மச் அண்ட் யூ ஆர் அன் ஆல்கஹாலிக், அதாவது ஒரு அடிக்ட் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு அது இல்லை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அந்த விட்ரால் சின்ட்ரோம்லாம் வரும். அதோடைய வெளிப்பாடு தான் அது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கலாட்டா பண்ணதுக்காக வேண்டிய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அவனை கூட்டு போயிட்டாங்க. டவர்னு ஒரு இடம் இருக்கும் புழலில், அவன் கூட்டு போனா என்ன செமத்தியாக கவனிப்பாங்க. இப்போ இது சரி தவறு இந்த வாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. ஏன்னா ஆட்கோர் கிரிமினல்லாம் எல்லாம் இருக்கான். படுத்துன்னு இருப்போங்க, இந்த பக்கம் இப்படி படுத்துன்னு இருப்போம். ஏன் சவுத்தோரமாக தான் படுத்தாகணும், இப்படி சவுத்தோரமாக படுத்துன்னு இருப்போம். திடீர்னு அவன் என்னமோ ஒன்று கலட்டா பண்ணுவான், சண்டை போடுவான். அவன் எவனோ ஒருத்தனோட சண்டை போடுவான். அவனோட சண்டை போட்டு 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. 2 பேரும் அடித்து நம்ம மேலே வந்து விழுவானுங்க. சும்மா நான் பாட்டு ஓரமாக படுத்து சரியா, நம்ம மேலே வந்து விழுவானுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஏகப்பட்டது நடக்கும். இப்போ இவனெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? ஸோ அப்படி இவர் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்காரு, அது நமக்கு தெரியாது. நான் இவருடைய கேஸுன்னு நான் சொல்லலை.
பொதுவாக சிறையில் இதான் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ்லேருந்து அரசியல் பிரிசனர் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்கக்கூடிய இடம் அது. அப்படின்னும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ காவலர்கள் இருப்பாங்க? 1800 பேருக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்க. பட் உள்ளே போய் 10 நிமிஷத்துலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அது அவர் அப்படின்னு வக்கீல் சொல்கிறார். நான் வந்து கோபாலகிருஷ்ணன் சொல்கிறதெல்லாம் தவறுன்னு நான் சொல்ல வரல, அதான் திருப்பி சொல்கிறேனே, அவரும் நல்ல வக்கீல். அவருடைய கிளைண்ட்டுக்காக அவருடைய வாதங்களை நியாயமாக நேர்மையாக வைக்கக்கூடிய ஒரு வக்கீல், இதெல்லாம் இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு என்ன தெரியும்? ஸோ நம்ம பேச முடியாது. நம்மளாலே என்ன பேசியிருக்காரு தெரியுமா நிறைய சேனல்களில்? அதாவது லாக்கப்பில் எதுக்கியா வைக்கிறாங்க, என்ன கொஞ்சத்துக்காக வைக்கிறாங்க, அப்படி தான் கவனிப்பாங்க. என்ன பாஸு எதுக்கு லாக்கப் வைக்கிறானுங்க, எதுக்கு கைது பண்ணுறாங்க, எல்லாம் அப்படி தான் கவனிப்பாங்க பாஸு. இப்படியெல்லாம் வந்து லாக்கப்பில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நியாயப்படுத்தி பேசியவர் தான் நம்ம ஆள். யார்? நம்ம சங்கர். இப்போ இதுக்காக அவருக்கு நடந்திருந்தால், இந்த அநியாயங்கள் நடந்திருந்தால் அது நியாயப்படுத்த போகிறதில்லை நான், அது வேறு விஷயம். அது தவறு தான் உள்ளபடியே, ஏன்னா யாரையும் இப்படி கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. பட் இதோட உண்மைத்தன்மை என்னன்றது தெரியாமல் நம்ம பேச முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து இடிக்குது. ஆமாம், அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். அந்த காவல் அது 2 விஷயம் இருக்குது அதில். ஒரு டீமை இங்கேருந்து அனுப்புகிறாங்க, இங்கே தேனிக்கு. சரிங்க. அது நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய எஃப்ஐஆர் படி என்னென்னா 115 130 இவங்க போகிறாங்க. கோவையிலேருந்து போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்றது அந்த லோக்கல் இந்த லேடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இங்கே தேனியில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அப்போது 1:30 மணி நைட் மாதிரி ரீச் ஆகியிருக்காங்க. கோவையிலேருந்து ட்ராவல் பண்ணி தேனிக்கு போயிருக்காங்க, ரீச் ஆகியிருக்காங்க. காலையில் திருப்பி அங்கேருந்து திருப்பி 6 மணிக்கெலாம் திருப்பி கூப்பிட்டு வராங்க இங்கே திருப்பி கோவைக்கு. ஒரே டிரைவர் தான் இருந்திருப்பாங்க, நமக்கு தெரியாது. டயர்டாக இருந்திருப்பாருன்றீங்க. மேபி இருந்துக்கலாம். ஏன்னா சங்கரே பதிவு பண்ணுறாரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி, இந்த விபத்தில் எனக்கு எதுவும் சந்தேகம் இல்லை, அதை வழக்கறிஞரும் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்போ சந்தேகம் இல்லை நீயே பதிவு பண்ணதுக்கப்புறம் சந்தேகத்துக்கு இடம் அளிக்கும் வகையில் போய் மோதியதுன்னு நீ எப்படி சொல்லுவ? அக்யூஸ்டே சொல்லிட்டாரு சந்தேகம் இல்லைன்னு. சரியா? ஸோ வி டோன்ட் நோ வாட் ட்ரான்ஸ்பயர்டு தேர். அதுவும் சொல்கிறேன், அக்யூஸ் சொல்லியிருந்தாலும் நான் அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கல. பட் அக்யூஸை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏடிஜிபி வந்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி நாங்கள் சிறையில் இதெல்லாம் செய்கிறதில்ல, இது ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். என்ன நடந்ததுன்றது நமக்கு முழுமையாக தெரியாதுல்ல, அப்போ நாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போது ஸோ இந்த கஸ்டோடியல் டெத் பற்றி நான் கேட்டேன். இதையே வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து கவர் பண்ணாமல் விட்டுட்டாங்க, தேவையில்லாத செய்தின்னு நினச்சிட்டாங்களா, இல்லை அழுத்தம் காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? இல்லை, இந்த கஸ்டோடியல் டெத்து நீங்கள் திரும்பவும் காவல்துறையில் வந்து விசாரணைக்கு அழைத்து சென்று இது மாதிரி ஒரு மரணம் ஏற்படுகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஆட்சியில், இது எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயந்தான், இந்த ஆட்சியில் அது அதிகமாக இருக்குன்றதை பார்க்க முடியுது. எனக்கு தெரிந்து 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை ஊர்ஜிதப்படுத்தணும். சும்மா வேணால் நான் வந்து வாய்க்கு வந்தது பேசக்கூடாது, எனக்கு வந்த தகவலை மட்டும் நான் பதிவு பண்ணுறேன். பார்த்தசாதி கோவிலில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாதி கோவிலில் தங்களுக்கான உரிமைன்னு ஒரு மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் சிஎம் போகும்பொழுது, சிஎம் கான்வாய் போகும்பொழுது அந்த வழியில் தீக்குளிக்க முயற்சிக்கிறாரோ ஏதோ முயற்சிக்கிறார். இவர் காவல்துறையினர் பிடிக்கப்பட்டு இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் விசாரணை அப்படின்ற பேரில் அவர் என்ன கவனித்தாங்கன்னு தெரியாது. அவர் வெளியே வந்து 3 மணி நேரத்துலலாம் அவர் வந்து வீட்டுக்கு வந்து 3 மணி நேரத்துலலாம் வந்து ரத்தமாக வந்து எடுத்து இறந்து போகிறார். இப்படி ஒரு தகவல். சரியா? இது எந்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்துலேயும் பெருசாக பேசப்படலை, பட் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ உள்ளபடியே நான் வந்து காவல்துறை எல்லாமே தவறுன்னு நான் சொல்ல போகிறேன்னா சொல்ல போகிறதில்ல. பட் இந்த மாதிரியான ஒரு கூற்று வருகிறதுனா இது கடந்த ஆட்சியில் வந்திருந்தால் இந்த மீடியா எப்படி அதை பூதாகாரமாக கொண்டு சென்றிருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இதை எப்படி கடந்து செல்கிறார்கள் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ இது ஒருதலை பட்சமாக இருக்கு இல்லையா? இதைவிட முக்கியமாக ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை, இதைவிட முக்கியமாக இரட்டை இலை யாருக்கு கிடைக்கும்ங்கிற பிரச்சனை, இதை விட முக்கியமாக வைரமுத்து, இளையராஜா பிரச்சனை அப்படின்னு. அப்போது இதையெல்லாம் வந்து யோசிக்க வேண்டியது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான்.
அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது அரசு கேபிள் அப்படின்றதுல இவங்க பின்னாடி தள்ளி தூக்கி போட்டுருவாங்க அப்படின்ற பயம் இருக்குது. இந்த மீடியா தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவர்களுடைய பல பிரச்சனைகள் இதெல்லாம் அரசாங்கம் தலையிட ஆரம்பித்தானாக்கா உள்ளே போக வேண்டிய நிலைமை வரும் அப்படின்ற பயம் இருக்கலாம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. சரி, அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சங்கருடைய ஒரு கேஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி சங்கரே பல பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. உள்ளே கொண்டு போய் மிதிங்க போலீஸ். சாவித்திரி கண்ணனுடைய அதான் நிறைய பேர் பதிஞ்சிருந்தாங்க கருத்துக்கலாம். உள்ளே போய் மிதிங்க போலீஸ், விடாதீங்க. அப்போது உனக்கு பிடிக்காதவனை இதே போலீஸ் மிதித்தால் பரவாயில்லை, உன்னை செய்தால் ஊரே திரண்டு வந்து உனக்கு ஆதரவு கொடுக்கணுமா? சரி, கொடுக்குறோம். அது எந்த அளவுக்கு அப்படின்றத காவல்துறை தான் விளக்கணும். காவல்துறை வந்து இந்த அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சிஸ்டமை நீ தானே நியாயப்படுத்தின. டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசன் ஆங்கிலத்தில் நீ தானே நியாயப்படுத்தின. ஏன் பாஸ் விசாரணை கூட்டு போய் என்ன கொஞ்சுவாங்களா அப்படின்னு கேட்டது நீ தானே. இட்ஸ் கம்மிங் பேக் டு ஹாண்ட் யூ. ஓகே, நீங்கள் சொன்னதானா அந்த கருத்தும் அதை திருப்பி பதிவிட்டுலாம். திரும்பவும் சொல்கிறேன், இதை எதையுமே நான் நியாயப்படுத்தலை. சங்கருக்கு ஒரு இது மாதிரி வந்து அடிச்சிருந்தாங்களோ இல்லை இது மாதிரி உடல் ரீதி ஃபிசிக்கலி அவரை வந்து ஹார்ம் பண்ணியிருந்தாலோ சத்தியமாக அது தப்பு தான். அதை வந்து நான் ஏற்க போகிறதில்ல. நாளைக்கு எனக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். இல்லை, இப்போ கீழே என்ன தெரியுமா பதிகிறாங்க நிறைய பேர். நம்ம போன வீடியோவில் அதே மாதிரி நண்பர் பாரிசாலன் இருக்கார், அவர் கூட நான் உட்காந்து இது மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வச்சுப்பேன். அதுலேயும் அடுத்து நீங்கள் 2 பேர் தான்டா, அடுத்துக்கு நீங்கள் இங்கே 2 பேர் இல்லை, இவங்களாம் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு அடுத்தது நீ தானே. நான் என்ன கேட்குறேன்னா, அடுத்தது நான் தானே வச்சுப்போமே, என்ன பண்ண முடியும்? நான் என்ன மற்றவங்க மாதிரி தொட்டுப்பார், தூக்கிப்பார், என்னை தூக்கு இப்படின்னா சவாலாக விட முடியும்? ஏங்க, என் தலையில் எழுதியிருந்தால் நான் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று எழுதியிருந்தால் போகிறேன். 2வது, உன்னிடம் ஆட்சி அதிகாரம் இருக்குது. நீ வந்து என்னை வந்து கொண்டு போய் உன்னால் எப்போ வேணாலும் பிக்கப் பண்ண முடியும். என்ன நீ நினைத்தால் 5 நிமிடத்தில் என்னை கைது செய்து என்னை சிறையில் அடைக்க முடியும். உன்னிடம் ஆட்சி இருக்கிறது, உன்னிடம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நீ ஒரு விஷயத்தை நீ வந்து சித்திரவதையும் செய்ய முடியும். என்ன வேணாலும் நீ பண்ணலாம், ஏன்னா உன்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது. சரியா? ஆனால் நீ ஒன்றை செய்ய முடியாது. என்னென்னா, நீ எத்தனை முறை என்னை சிறையில் வைத்தாலும், சிறையில் இருக்கும் பொழுதாக இருக்கட்டும் இல்லை வெளியில் வரும்பொழுதாக இருக்கட்டும், நான் சொல்கிறது என்ன, கருணாநிதி ஒழிக, திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக, இன்பநிதி ஒழிக, அதுக்கு அடுத்து எந்த கேடுகட்ட நிதி வந்தாலும் அந்த கேடுகட்ட நிதியும் ஒழிக அப்படின்னு நான் சொல்ல தான் போகிறேன். அதை நீ மாற்ற முடியாது. ஆனால் நான் சவால் விட மாட்டேன். இப்போ சங்கர் பண்ணார் பாருங்க, தூக்கிப்பார், ஐ எம் வெயிட்டிங் இதெல்லாம் இல்லை. சரியா? நான் ஒத்துக்கிறேன், உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது. நீ நினைத்தால் என்னை அடுத்த நொடியே என்னை வந்து தூக்கி போய் சிறையில் வைக்கலாம். நீ வைக்கலாம், நீ என்னை சித்திரவதை செய்யலாம், அது கடினமாகத்தான் இருக்கும். இது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். இல்லை, ஒருபடி மேலேயே போய் சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னே வச்சுப்போமே, நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் இந்த பயம் கூட ஒரு பொழுதும், ஒரு நொடி பொழுதும் கூட உன்னை ஆதரிக்க வைக்காது. இது மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். அது எந்த இடத்தில் நீ வந்து குத்துயிர் குலையுயிராக என்னை போட்டாலும் கூட நான் திரும்ப சொல்லுவேன், திமுக ஒழிக, கருணாநிதி ஒழிக, ஸ்டாலின் ஒழிக, உதயநிதி ஒழிக, இன்பநிதி ஒழிக, அதுக்கப்புறம் வரக்கூடிய கேடுகட்ட எந்த நிதியாக இருந்தாலும் ஒழிக. இந்த குடும்பம் ஒரு கேடுகட்ட குடும்பம் என்று சொல்கிறத நான் இந்த இடத்துல நான் அதை வந்து நிறுத்திக்க மாட்டேன். ஓகே, யூ மேட் யுவர் பாயிண்ட். அடுத்து நம்ம நெல்லையில் காங்கிரஸோட தலைவர் அவருடைய இறப்புக்குள்ள அந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொலை அப்படிங்கிற ஒரு பார்வையில் விசாரணை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக ரூபி மனோகரன் அப்படிங்கிறவர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்காரு, அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய பேர் என்ன இந்த யூடியூப்லேயே பேசுகிறவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வந்து ராமஜெயம் வழக்கு மாதிரி அப்படியே ரொம்ப நாள் போயிடும், இன்னொருத்தர் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்களே, கொலை நடந்தது, அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு அதை தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீர்த்து போகக்கூடிய வழக்காக இதை மாற்றிடுவாங்களே, பண்ணுறாங்க. அதான் நீங்கள் என்னென்னா, உங்களுடைய கூட்டணி கட்சி நீ என்ன அவங்களுக்கு எதிராக செய்ய போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. ஏன் அப்போ அதிமுக ஆட்சியில் ராமஜெயம் வழக்கு முடிச்சு வச்சிருக்கலாம்ல? எவ்வளோ நாள், 10 வருஷம் இருந்தீங்கல்ல? இல்லைங்க, அதிமுக ஆட்சியில் முடிச்சு வச்சிருக்கலாம்னா, நீங்கள் திமுக ஆட்சியில் இது நடந்தது அப்படின்னா, அவர் அதிமுக ஆட்சியில் தான் இந்த கொலை நடந்தது. கொலை வந்து அதிமுக ஆட்சியில் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய கேள்வி என்னென்னா, அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தான் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி இருக்காங்கல்ல. 3 வருஷத்தில் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. உங்கள் தம்பி மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் ஒரே
10 நாளில் பண்ண மாட்டிங்களா? என் வீட்டில் நடந்தால் நான் பண்ணியிருப்பேன். நான் அமைச்சராக இருந்தால் மற்றதெல்லாம் விட்டுரு, இது முதல்ல என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லியிருப்பேன்ல. ப்ரையாரிட்டைஸ் அப்போ ஏன் உன்னால் பண்ண முடியல? நீங்கள் அதிமுகவை குறை சொல்கிறீங்க, நான் உங்களை கேட்குறேன். நீங்கள் இப்போ ஆட்சியில் இருந்து 3 வருஷம் இருக்கீங்களே, நீங்கள் ஏன் பண்ணல அதை? அப்போது நீங்கள் விசாரணைன்ற பேரில் இதெல்லாம் கண்துடைப்பு. இன்னும் விசாரிக்க போகிறீங்க? அவர் லெட்டரை உயிரோடு இருக்கும்பொழுதே உங்களை காப்பாற்ற முடியல. அவர் என்ன கொடுத்துருக்காரு கடிதம், எஸ்பிடியோ டிஎஸ்பிடியோ கொடுத்துருக்காரு கடிதம் ரொம்ப தெளிவாக, எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்போ உடனே என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் உரிய பாதுகாப்புக்கு வழங்கியிருக்கணும். அதெல்லாம் விசாரணைக்கு அவரை அழைத்து என்ன பிரச்சனைன்றதை கேட்டிருக்கணும். இது எதையுமே நீங்கள் செய்யலையே. அப்புறம் அவர் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுவும் கொடூரமான, அதுதான் சொல்கிறேன், முறையில் கொலை. அது இது வந்து அன்பிரசிடென்டட். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. இன்றைக்கு நடந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய பல கேள்விகள் இருக்குது. சொல்லுமா இந்த அரசாங்கம் என்றால் சொல்லாது. நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் கடத்துவீங்க, அவ்வளவுதான். ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிறது தான் எல்லா தரப்பினரும் அவரை பற்றி கெட்ட மனிதராக இருந்தாலும் கொலை பண்ணக்கூடாது. கொலை பண்ணுவீங்களா? நல்ல மனிதன் விட்டுறீங்க, கெட்ட மனிதராகவே இருக்கட்டும், என்ன கொலை பண்ண முடியுமா? அதுக்காக எரிச்சிடுவீங்களா? அதுதான் நடந்திருக்கீங்க. அப்போ அதற்கு அதோடைய தீர்வை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இங்கே அன்பயஸ்டாக இருக்கணும். நியாயமாக நீ வந்து சிபிஐ விசாரணைக்கு கோரியிருக்கணும். அது காங்கிரஸ் கோரியிருக்கணும். அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னும் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் என்னெல்லாம் அரசியல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, என்னை பொறுத்தவரைக்கும் அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்கள். ஆல்ரெடி அருணா குடும்பம் மாதிரி, தாக்கரட்டினன் குடும்பம் மாதிரி, அண்ணாநகை ரமேஷ் குடும்பம் மாதிரி இதுவும் ஏற்றுட்டு போக வேண்டியது தான். சாதிக் பாஷாவை மறந்துட்டீங்க. சாதிக் பாஷா குடும்பம் மாதிரி இவர்கள் எல்லோரும் தற்கொலை செய்யப்பட்டார்கள். ஆல்ரெடி அருணா அவரே வெட்டிக்கிட்டு செத்து போனார். தாக்கரட்டினன் அவரே வெட்டிக்கிட்டு செத்தார். அப்புறம் அண்ணாநகர் ரமேஷ் அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய தவழ்ந்து வரக்கூடிய அந்த குழந்தை கூட மருந்து எடுத்து சாப்பிட்டு செத்து போச்சு. நம்ப வேண்டியது தான். சரி, இப்போ வந்து நேஷ்னல் பாலிட்டிக்ஸை பற்றி பேச வேண்டிய ஒரு முக்கியமான தருணம். இன்றைக்கி பிரதமர் மோடி அவர்கள் வந்து குஜராத்தில் வந்து தன்னுடைய வாக்கை செலுத்தி இருக்கிறார். குஜராத்தில் வந்து ராஜ்புட்ஸ்லாம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க பிஜேபி மேலே. அவங்கள திருப்பியும் கன்வின்ஸே பண்ண முடியல பிஜேபியால் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்தது. இன்றைக்கி தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது அது ஏதாவது மாறி இருக்கா? கொஞ்சமாவது அவங்களால மேக்கப் பண்ண முடிஞ்சதா? ஏன்னா சொந்த கோட்டையில் வந்து ஜெயிச்சிருவோம், ஆனால் அங்கே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளோட மானத்துக்கே ரொம்ப அசிங்கமாக போயிடும்னு அவங்களோட ஈகோவை தொற்ற ஒரு விஷயமா அவங்க பார்த்ததுனால கடைசி கட்டத்தில் அதை தான் சரி கட்டினாங்களா? குஜராத்தில் மோடிக்கு ஆதரவு அப்படின்றது அதிகமாக தான் இருக்குது. ஓகே, மேபி இந்த ராஜ்புத் கலவர இந்த போராட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சில இடங்களில் வாக்குகள் குறையலாம். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா குஜராத்தில் மோடிக்கு அதிகமாக தான் இருக்குது ஆதரவு. ஏன்னா மண்ணின் மைந்தன் என்று பார்க்கப்படுகிறார். நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா, சவுத் எடுத்திங்கன்னா கர்நாடகா, இங்கெல்லாம் ஒரு பின்னடைவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜக வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பின்னடைவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேட்லலாம் பின்னடைவு வரும் அப்படிங்கிற நிலையில் பாஜக அந்த தனி பெரும்பான்மையை பெறுவது அப்படின்றத சிக்கல் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தனி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் பின்னடைவோடு சேர்த்து வேறு சில மாநிலங்களும் பின்னடைவு வந்ததுனாக்கா அதற்கும் சிக்கல் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பிரதமரே இன்றைக்கி வாக்கு செலுத்தியிருக்காரு. தேர்தல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்குது. இப்போவே ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ண முடியலங்க. அதாவது ரொம்ப ஈகராக ஆவலாக இருக்குது அப்படின்னு 28 நாட்கள் இருக்குது. ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறாங்க. எனிவே இப்போது வித் யுவர் பர்மிஷன் உங்கள் சேனலில் ஒரு பொதுவான ஒரு விஷயங்க அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வளர்ப்பு பிராணிகள் வந்து எல்லாருமே செல்லமாக வளர்க்குறாங்க. நீங்களே ஒரு டாக் இங்கே வச்சு வளர்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ராட்வெய்லர் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஞ்சரஸான டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாயும் ஒரு விஷயத்துக்காக ப்ரீட் பண்ணி கொண்டு வந்து படைக்கப்பட்டிருக்கு. ஐ மீன் மனுஷர்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. ராட்வெய்லர் அப்படிங்கிறது உயிரை கூட எடுக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாயை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வளர்க்கலை அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். அதுதான் வந்து நேத்தி நடந்த அந்த நிகழ்வு வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன குழந்தையை வந்து இந்த ராட்வெய்லர் வந்து கடிச்சிருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லாருக்குமே இந்த நாய் அப்படின்னாலே வந்து ஸ்டிக்மா, ஒரு ஸ்டீரியோடைப் வந்து பண்ணிடுவாங்க. அதனால் யாரெல்லாம் வந்து அதை கரெக்டாக வளர்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை, அது என்னென்னா அந்த பர்டிகுலர் கேஸில் அந்த சிறுமி வந்து அந்த பார்க்கில் அந்த பராமரிக்கக்கூடிய ஊழியருடைய மகள், அவங்களுக்கு அங்கேயே கார்ப்பரேஷன் இடம் கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு, ஒரு ரூம் அக்காமடேஷன் நம்ம கொடுத்துருக்கு. அவரோட மனைவி, இந்த மகள், இவங்க வசிக்கிறாங்க அங்கே. அப்படின்போது தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா 2021 இதே 2 ராட்வெய்லரும்
இவங்க ப்ரீடிங்காக வச்சுருக்காங்க போல ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2 ராட்வைலரும் பார்த்தீங்கன்னாக்கா துரத்திட்டு போகுது ஒரு இளைஞனை. அவன் சௌரியரை வச்சு தப்பிக்கிறான். அந்த கேமரா ஃபுட்டேஜும் இருக்குது. ஸோ தே ஹாவ் அ ஹிஸ்ட்ரி. இங்கே இஷ்யூ என்ன அப்படின்னா, நீங்கள் ராட்வைலர் வைத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா என்றால் இருக்குது. சரியா? ஆனால் நீங்கள் அதை ஒரு லீஷில் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. வெளியில் எடுத்துகிட்டு போகும்பொழுது, வாக்கிங் கூட்டு போகும்பொழுது நீங்கள் வந்து அதை ஒரு கயிறு இது பண்ணி நீங்கள் லீஷில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது அது முகக்கவசம் போட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது அடிப்படை. ஸோ தட் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஏன்னா அந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கலாம். ஒரு குழந்தை ஓடுதுன்னா துரத்திட்டு போகணுன்னா ஒரு நாய்க்கு தோணும். சரியா? இது ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு. அப்போ அந்த குழந்தை திரும்பி பேசும்போது ரியாக்ட் பண்ணும்பொழுது ஒரு மனிதர் இப்போ நம்ம மாதிரி வளர்ந்த அடல்ட் அப்படின்றவங்களால் அதை ஒரு நாயை ஹேண்டில் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ட்ரை பண்ண முடியும். ஒரு குழந்தையால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த குழந்தை ரொம்ப டெண்டர்ன்றது அந்த நாய்க்கு புரியாது. அது 5 அறிவு பிராணி, அதுக்கு புரியாது. அப்போது அது என்ன பண்ணும், அந்த குழந்தைய ஒரு பொம்மை மாதிரி நினைத்து அதை எடுத்து விளையாடும்பொழுது இப்படி தூக்கி இப்படி அடிக்கும்பொழுது அது கையெல்லாம் ரொம்ப ஸ்லெண்டராக இருக்குன்னு வைங்க, பிச்சின்னு கூட வந்துடலாம். அந்தளவுக்கு குழந்தைக்கு என்னங்க இருக்கும், அதான் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னும் பொழுது அது விளையாடுது. அதுக்கு தெரியாது இதோடைய ரிப்ரகஷன் இப்படி இருக்கும்ன்ட்டு. ஆனால் ஓனர் வந்து வேடிக்கை பார்த்து நிற்கக்கூடாதுல்ல. ஒரு ஆளை 2 எடுத்துகிட்டு போகிறதே தப்பு. ஏன்னா அது ஒரு ஆளே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். அப்படின்போது 2 நாயை நீங்கள் ஒரு ஆள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும் பொழுது அது வேடிக்கை பார்க்குறீங்க நீங்கள். அப்போது கிளியர்லி யூஆர் மேட் அக்கௌண்டபிள். ஆனால் இது கிரிமினல் நெக்லிஜென்ஸ்ன்ற பேரில் தான் வரும். கடுமையான குற்ற வழக்குகளை பதிவு செய்ய முடியாது. ஆனால் அந்த ஃபேமிலி வந்து நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம், அப்போலோ வரைக்கும் நாங்கள் கொண்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததாக சொல்லப்படுது. நம்முடைய கேள்வி இல்லைன்னா நீ எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க முடியும், அதுவும் இந்த மாதிரியான ஒரு நேச்சர் கொண்ட டாக்ஸை வச்சுக்கிட்டு அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அதை மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த 2 ராட்வைலர்னு கேள்விப்பட்டேன். அந்த பெண் அந்த சிறுமி வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. ஐ திங்க் Thursday Friday அவங்க டிஸ்சார்ஜ் ஆவாங்க. அவங்களோட தாயார் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து போராடி இருக்காங்க, அவங்களுக்கும் கடியெல்லாம் விழுந்திருக்கு. சரியா? அப்போது இங்கே இந்த பெட் அனிமல்ஸ் அப்படின்றதுக்கான வரையறைகள் அப்படின்றத பார்க்கப்படணும். 2வது, பெட் அனிமல்ஸ் வைத்து கொண்டாலே இந்த பிரச்சனை அப்படின்னு கிடையாது. இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், நீங்கள் வைக்கக்கூடாது வச்சுக்கக்கூடாது அப்படின்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரே பிரச்சனை ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. விச் இஸ் ஃபேர் இனஃப். ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும்ன்ற, ஏன்னா குழந்தைங்க இருக்கும், விளையாடும், வயதானவர்களுக்கும் கொஞ்சம். இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், இப்போலாம் கேட்டட் கம்யூனிட்டிஸ் வந்துருச்சு. இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸில் இந்த மாதிரி நாயகளை வச்சுருக்காங்கன்னு வைங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. ரிஸ்க்கு. அப்போ தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கு கொண்டு போய் விடுதுன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது ஐ திங்க் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய அவசியம் வந்து இந்த மாதிரியான நாய்களை வளர்ப்பவர்களுக்கு இருக்குது. ராட்வைலர்ஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ஃபிட் டு பி கெப்ட் இன் அப்பார்ட்மெண்ட்ஸ். கரெக்ட். அதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது, அதோட இடம் தேவைப்படுது, அதுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் தேவைப்படுது. அப்படிங்கும்போது அதை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உண்மையை அடைக்கிறதே தப்பு. அப்படி வச்சுருப்பீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் குடும்பப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஹஸ்கின்னு வாங்கி வைக்கிறாங்க, இந்த கிளைமேட்டுக்கே செட் ஆகாத நாய் அது. அதை கொண்டு வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன்னோ கவர்மெண்ட் ஒரு அளவு இருக்குன்னு தான் கட்டுப்படுத்த முடியும். விழிப்புணர்வுகளின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இதை அட்ரஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தான் கவர்மெண்ட் அதை பற்றிலாம், அந்த யூஎஸ்லாம் அந்த லாலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி மேக் பண்ணிட்டாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நிறைய ரூல்ஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஐ ஃபுல்லி அக்ரி வித் கவர்மெண்ட். ஓகே, இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வரணும். இதனால் நாய் வளர்க்கங்களுக்கும் பிரச்சனையாகக்கூடாது. அண்ட் இப்போ என்ன நாய் வளர்க்குறோம், என்ன தேவைக்கு வளர்க்குறோன்றது மக்கள் புரிஞ்சு வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நீங்கள் பேசினதுக்கு. எல்லாத்த பற்றியும் வளர்க்கும் போல் உங்களோட மனசுலேருந்து உங்களோட விடைகள் அடிச்சிங்க. திருப்பியும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.